இங்க அந்த வாட்ச்மேன் ஹீரோயின் கிட்ட மேன்ஷன்ல நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ரூம் நம்பர் 605 இருந்து ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபேமிலி கிராமத்துல இருந்து வீடு காலி பண்ணிட்டு இந்த மேன்ஷன்ல தங்க வந்தாங்க. இந்த வீட்டோட புரோக்கரும் அந்த ஃபேமிலி கிட்ட ரூம் நம்பர் 603 பக்கம் நீங்க யாருமே போக கூடாது, ஏன்னா ஏற்கனவே அங்க இருந்தவர் பேய் ஓட்டுறவர், அதனால யாருமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு. அந்த ஃபேமிலியில இருக்கிறவருமே அவர் குழந்தைங்க கிட்ட அவரோட அம்மாவோட கதையை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திருவிழா நேரத்துல தேவி அம்மா உடம்புல சாமி வரும். அப்ப இங்க வீட்டாளுங்க எல்லாருமே ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டாங்கன்னா இந்த ஊரே செழிப்பா இருக்குன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்க அம்மாவுக்கு நல்லா பேய் ஓட்டுற திறமையும் இருக்குது. அவங்க ஆவி கூடலாம் பேசுவாங்க. எங்க அம்மா கடைசியா இறக்கும்போது அவங்க திரும்பி வருவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி கதையெல்லாம் என் குழந்தைங்க கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இவருமே அவங்க அம்மா மாதிரி சோழியெல்லாம் உருட்டி அவங்க அம்மா வராங்களான்னு சொல்லி ட்ரை பண்றாரு பேசுறதுக்கு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இவர் அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ரூம் நம்பர் 603 ஓபன் பண்ணி இவர் குழந்தைங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா ஆவியாவே வந்துடுறாங்க. அவரோட ஒய்ஃபும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா கூட அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட பொண்ணுக்கு தான் அவரோட அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு. அந்த பொண்ணு அவங்க அம்மா பேசுற மாதிரியே எல்லா டைலாக்கையும் பேசுறாங்க. என் உலகத்துக்கு நீங்க வந்துருங்க, நான் அவங்க எல்லாரையுமே கஷ்டம் இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுமே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த ஸ்டோரியை கேட்ட ஹீரோயினுமே இந்த குடும்பமே ஒரு மூட நம்பிக்கையான குடும்பமா இருக்குது. சின்ன குழந்தைங்க கிட்ட தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லி அவங்க அம்மா மாதிரி அந்த குழந்தைய மாத்தி விட்டுருக்காங்க. இதனாலதான் அந்த குழந்தையும் தன்னைத்தானே தேவியம்மாவா நினைச்சு இதே மாதிரி பேசியிருக்குன்னு சொல்லி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.